Hello everyone. இந்த வீடியோவில் பெஸ்ட் ஃபிக்ஸ்டு ஸ்பீட் ஏசி பற்றி பார்க்கலாம். நான் இன்வெர்டர் ஏசி மாடல் நேம் டைக்கின் 2026 மாடல் ஸ்பிளிட் ஃபிக்ஸ்டு ஸ்பீட் ஏசி 1.5 டன் 2 ஸ்டார் ஏசி 0.9 டன் 2 ஸ்டார் ஏசி 2026 மாடல் 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 2025 மாடல். ப்ரைஸிங் பற்றி பார்க்கும்போது 1.5 டன் 2 ஸ்டார் ஏசி 37,990 rupees, 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 35,490 rupees, 0.9 டன் 2 ஸ்டார் ஏசி 25,990. வாரண்டி பற்றி பார்க்கும்போது 1 year காம்ப்ரஹென்சிவ் வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 5 years வாரண்டி. இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்க ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஏசியில் பவர் ஷெட் இருக்குது. பவர் ஷெட் ஆன் பண்ணும்போது ரூம் ஃபாஸ்ட் கூலிங் ஆகும். பிஎன் 2.5 ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபில்டர் ரூம் ஏரில் இருக்க டஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அண்ட் பியூர் ஏர் ப்ரொடியூஸ் பண்ணும். கோண்டா மோட் ஆன் பண்ணும்போது ரூம் ஃபுல்லாகவே கூலிங் வந்து கிடைக்கும். பவர் ஏர் ஃப்ளோக்காக டூயல் ஃப்ளாக் கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் கண்டிஷனரில் 100% காப்பர் காயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் 100% காப்பர் காயில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா காப்பர் லோ பவர் கன்சியூம் பண்ணும், காப்பர் லைஃப் ஸ்பென் அதிகம். ரூம் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்காக 100% காப்பர் காயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூனிட்டில் ரஸ்ட் ஃபார்ம் ஆகாமல் இருக்க ஆன்டி கொரோஷன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்மெல் ப்ரூஃப் ஆப்ரேஷன், செல்ஃப் டைனசிஸ் ஏசியில் ஏதாச்சும் இஷ்யூஸ்னால் டைனஸ் பண்ணுறதுக்காக செல்ஃப் டைனசிஸ் இருக்குது. ஸ்டெபிலைசர் ஃப்ரீ, இந்த ஏசியில் ஸ்டெபிலைசர் ஃப்ரீ இருக்கிறதுனால இந்த ஏசி ஸ்டெபிலைசர் இல்லாமல் கூட யூஸ் பண்ணலாம். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா ஏசிக்கு நீங்கள் ஒரு ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறதுனால ஏசிக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். கூலிங் கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாம். 1.5 டன் 2 ஸ்டார் ஏசி 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி கூலிங் கெப்பாசிட்டி 5050 watts, 0.9 டன் 2 ஸ்டார் ஏசி 2930 watts. எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் 1.5 டன் 2 ஸ்டார் ஏசி 1002 units per year, 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 989 units per year, 0.9 டன் 2 ஸ்டார் ஏசி 582 units per year. ஐசர் 1.5 டன் 2 ஸ்டார் ஏசி 3.90. ஆட்டோ ரிஸ்டார்ட் எப்படி இருக்கானா ஏசி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அகைன் பவர் வரும்போது ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். R32 ரெஃப்ரிஜரண்ட். இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்கும்போது இந்த ஏசி நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதுக்கப்புறமா அத்தரைஸ்டு சர்வீஸ் இன்ஜினியர் உங்கள் வீட்டுக்கு வந்து ஏசி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் 1770 rupees. இந்த அமௌண்ட் நீங்கள் எப்போ பே பண்ணணும்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா சர்வீஸ் இன்ஜினியர்கிட்ட பே பண்ணணும். சர்வீஸ் பற்றி பார்க்கும்போது டைக்கின் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டைக்கின் கஸ்டமர் கேர் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். இந்த ஏசியில் இருக்க ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துறோம். இந்த ஏர் கண்டிஷனரில் என்ன அட்வான்டேஜஸ்னா பவர் ஷெல், பிஎன் 2.5 ஃபில்டர், கோண்டா மோட், பவர் ஏர் ஃப்ளோ, டூயல் ஃபிளாப், 100% காப்பர் காயில், ஆன்டி கொரோஷன் ட்ரீட்மெண்ட், 1.5 டன் ஏசி கூலிங் கெப்பாசிட்டி 5050 watts. டைக்கின் ஏசி நீங்கள் லாங் லைஃப் யூஸ் பண்ணுற அளவுக்கு ப்ராடக்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் லைஸ் பண்ணியிருக்கோம். டைக்கின் டஸ்டட் பிராண்டட்னால இவங்க ஏசி வாங்கலாம். ஓவரால் இந்த ஏர் கண்டிஷனர் வேல்யூ ஃபார் மணி. நம்ம இந்த வீடியோவில் பார்த்து ஏசி ஃப்ளிப்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் பை பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கார்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், பேங்க் ஆஃபர்ஸ் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.